ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸாம்பிள் சம்மு 1.5 பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சம் என்னன்னு படிச்சிடலாமா? ஸோ ஓகே, த ஆரோ டயக்ராம் ஷோஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செட்ஸ் P அண்டு Q. ரைட் த ரிலேஷன்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். வாட் இஸ் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர்? இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ இருக்கு இல்லையா, அந்த இருக்குல்ல ஆரோ போட்டிருக்கோம்ல, ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் எதை சொல்லுது அப்படின்னா PQக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து செட் பில்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் வாட் இஸ் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர் இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த பியில் உள்ளது 5ங்கிறது 3யோட மேப் ஆகிருக்கு, 6ங்கிறது 4ஓட மேப் ஆகிருக்கு, 7 அப்படிங்கிறது 5ஓட மேப் ஆகிருக்கு. அப்போ இது இந்த 5லேருந்து 3யோட மேப் ஆகிருக்கிறதுனால இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3ங்கிறது கம்மியாக இருக்குது. அது மாதிரி 6லேருந்து 4ங்கிறது கம்மியாக இருக்குது, 7லேருந்து 5ங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ இது எப்படி மேப் ஆகிருக்கு அப்படின்னா 5 - 2 போட்டோம்னா 3 கிடச்சிருது, 6 - 2 போட்டோம்னா 4 கிடச்சிருது, 7 - 2 போட்டோம்னா 5 கிடச்சிருது. அப்போ இந்த இதிலேருந்து 2 வந்து மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இதில் Q செட்டில் உள்ளது Q செட்டில் உள்ள எல்லாமே கிடச்சிருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த Pயை வந்து Xன்னு எடுத்துக்கிறோம், Qவை வந்து Yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், அதாவது செட் ஆஃப் எக்ஸு கமா ஒய். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் எக்ஸு கமா ஒய். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த எக்ஸ் கமா ஒய் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். அதனால் சச் தட்டுங்கிற சிம்பிள் இந்த சிம்பிள் போடணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒய்ங்கிறது எப்படி இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்லேருந்து 2 வந்து லெஸ் பண்ணால் தான் ஒய் கிடைக்கிது. அதை தான் நம்ம எழுதுகிறோம், எக்ஸு மைனஸ் 2. ஓகேவா? இதான் நம்ம வந்து சொல்லணும், எக்ஸு மைனஸ் 2 வந்து தான் ஒய் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எக்ஸு பிலாங்ஸ் டு P அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த Pயில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் எக்ஸு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கமா ஒய்னா எப்படி இருக்குது, ஒய் பிலாங்ஸ் டு Q. ஒய்ங்கிறது என்னது, Qவில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஒய்யில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ செட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த Pயை வந்து எக்ஸுன்னும் Qவை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதனால் அந்த செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுகிறோம், நம்ம வந்து செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்ததுனால. அடுத்தது நம்ம இது எப்படி இருக்குன்னு எழுத போகிறதுனால சச் தட்டுங்கிற சிம்பிள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் எப்படி இருக்குன்னு எழுதுகிறோம். இப்போ ஒய்ங்கிறது எப்படி இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட 2 வந்து மைனஸ் பண்ணால் ஒய் வருது. கமா எக்ஸுங்கிறது இப்போ எப்படி இருக்குது, எக்ஸு பிலாங்ஸ் டு P. Pயில் உள்ளது நம்பர் தான் என்னது, எக்ஸில் இருக்குது. அப்போ ஒய்ங்கிறது என்னது, ஒய் பிலாங்ஸ் டு Q. Qவில் உள்ளது தான் ஒய் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுகிறோம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் எப்படி எழுதலாம், ரோஸ்டர் ஃபார்முங்கிறது என்னென்னா இந்த PQவில் வந்து எதெல்லாம் பேர் ஆகிருக்கோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். எப்போதும் ரோஸ்டர் ஃபார்மில் பேர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் பேர் ஆகிருக்கிறத மட்டும்தான் எழுதணும். 5, 3, 6, 4, 7, 5. இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம டொமைன் கண்டுபிடிக்க போகிறோம், டொமைன் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். டொமைனுங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது பேராக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு உள்ளது தான். இந்த 5, 6, 7 தான் என்னது டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். பேராகாத இந்த 8 வந்து நம்ம சொல்லக்கூடாது. அப்போ என்னென்ன சொல்கிறோம், 5, 6, 7 இதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது ரேஞ்சு அப்படின்னா செகண்ட் உள்ளது 3, 4, 5ன்னு இருக்கு இல்லையா, அதுதான் 3, 4, 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக இது புரிஞ்சிருந்தால்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி உள்ள சம்மு ஏதாவது டவுட் இருந்தால் எல்லா சம்முமே போட்டிருக்கேன். போய் ப்ரீவியஸ் வீடியோவில் போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.